மெஹந்தி போகிறதுக்காக நம்ம வீட்டுக்கு ரஷ்யன் கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்காக நம்ம இந்தியன் ஃபுட்ஸான சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் செஞ்சுருக்கோம். அதோ கால் பண்ணிட்டாங்க. இப்போ கெஸ்ட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ யாருன்னு உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க ரஷ்யன் கெஸ்ட் நட்டாஷா அக்கா. சே ஹலோ டு அவர் ஃபேமிலி. வெல்கம் 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 டு அவர் ஹவுஸ். இவங்க நம்ம இந்தியாவில் சில வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரஷ்யாவில் மோஸ்ட்லி இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அதில் ஒரு ஆள் தான் நம்ம நட்டாஷா அக்கா. ஹலோ. எங்களுக்காக ஃப்ரெஷ் ஹேண்ட்மேட் ஆப்ரிகாட் ஜாமு அப்புறம் அரப் ஸ்வீட் எடுத்தாங்க. எடுக்கும் போது கீழே கொட்டிடுச்சு. சரி விடுங்க நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறமா கேர்ள்ஸ்க்கு இயர்ரிங்கும் மோதிரமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்தியாவை விசிட் பண்ணப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனால் இவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட். எங்கே உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு நான் 5 இயர்ஸாக மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் நம்ம அவங்களுக்காக செஞ்சிருந்த சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பயம், ரஷ்யன் ஸ்பைசியாவே ஃபுட் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஊர் மசாலா போட்டு செஞ்ச குழம்பு ஒத்துக்குமான்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் பிடிச்சிருந்தா சாப்பிடுங்கன்னு சொன்னோம். நம்ம நினைச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃபுட் அவங்களுக்கு காரமா இருந்துச்சு. இருந்தாலும் விடாம இந்த ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டுட்டு அருமையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. Very delicious. Did you try this one? Like at home in India. I'm happy. I'm dreaming about this. மெஹந்தி. Yeah. வெல்கம் டு முஹை vlogs.